பயங்கரம் படம். அது பூஜை போட்டு ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாள் ஷூட் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதாவது வந்து படமே நடக்காம அப்படியே நின்று போச்சு. விஜய் சித்து சொன்ன கதை அது வந்து ஒரு பட்ஜெட் கதை தான். அந்த அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10-15 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த பிளானிங் ஒரு 60 நாள்ல படத்தை முடிக்க முடியும், இந்த மாதிரி கதை உள்ள படங்களை. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு 2 ஷெடியூலாவோ 3 ஷெடியூலாவோ ஏன் 4 ஷெடியூலாக கூட போடுவாங்க. 15 நாளாக போடுவாங்க. எதுவுமே இல்லாமல் பிட்டா எடுக்கிறாங்கன்னா அது என்ன கதைன்னு தெரில. பொதுவாக ஒரு ஷெடியூலை ஒரு 20 நாள் 30 நாள் தொடர்ந்து ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்கு விஜய் சித்து வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேசியிருக்காரு. 6 மணியில் சாயந்தரம் 6 மணிலேருந்து அதிகாலை அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க சார், நான் அந்த சீனை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீன் பேப்பரை வாங்கி படித்த தயாரிப்பு நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து நீங்கள் வந்து எதுக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுத்து முடிக்கிறீங்க, இதை வந்து நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு நைட்டில் முடிச்சிருங்க, அது ஒரு கால் ஷீட். 2வது கால் ஷீட் ஆயிரும் நீங்கள் 2லேருந்து 6 போனால், அதனால் ஒரு கால் ஷீட்டில் முடிங்கன்னு சொல்லியிருக்காரு. விஜய் சித்து சொல்லியிருக்காரு, இந்த சீனை முடிக்க 4 நாள் வேணும், 7 நாள் வேணும், 10 நாள் வேணும்னு சொல்லிட்டா அது தப்பு. அப்போ வந்து என்னங்க இப்படி பண்றீங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனா ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்ற இடத்துல கொடுக்க மறுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் தான். ஐஸ்வரி கணேசன் சார் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காரு. இந்த மாதிரி வந்து படம் தயாரிச்சார், இப்போ தொடர்ந்து தயாரிச்சுட்டு இருக்காரு. தயாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கோடி ரூபா படத்தில் போட்டு சினிமாவில் போட்டது நஷ்டம் வந்திருக்கு. அதுக்கு காரணம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் சித்து அவர்களுடைய டயங்கரம் படம் சில சிக்கல்களை சந்திச்சிருப்பதா செய்திகள் வந்திருக்கு, என்ன சார் காரணம்? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டயங்கரம் படம் அது பூஜை போட்டு ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துக்கு பெரிய ஃபேன்ஸு, பயங்கரமான ஃபேன்ஸு. விஜய் சித்துவோட லாக்ஸு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஒரு வீடியோ விஜய் சித்து போட்டார்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரத்துக்குள்ளே 2 மில்லியன் 3 மில்லியன் 4 மில்லியன்லாம் வியூஸ் போகும். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் உள்ள ஒரு பெரிய பாப்புலர் லாகர் விஜய் சித்து. விஜய் சித்து லாக்ஸ்னால் யங்ஸ்டர்ஸ் வந்து அந்த லாக் வந்த செகண்டே அந்த லாகை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப கமர்ஷியலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த லாக் இருக்கும். ஒரு சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாரு. அந்த டீமில் இருக்கிறவங்களெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் விஜய் சித்தோட லாக்ஸு. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் இருக்கிற லாகர்ஸு, யூடியூப்பில் இருக்கிற பிரபலங்கள்லாம் பார்த்திங்கன்னா அடுத்து சினிமாவில் பிரபலமாக வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய டோட்டல் அல்டிமேட் டாஸ்காக இருக்கும். அப்படி வந்து விஜய் சித்துவும் சினிமாவில் படம் பண்ணணும், சினிமாவில் நடிக்கணும், டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய முயற்சிகள் பண்ணார். அப்படி ஒரு விஷயம் வந்து விஜய் சித்துக்கு வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் சித்து சொன்ன கதையை கேட்டுட்டு டிஸ்கஷன்லாம் போச்சு. அதாவது வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்கல்ல, நீண்ட நாளாக பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த படம் தொடங்குற மாதிரியே இல்லை. அந்த தயாரிப்பாளர் வந்து அது வந்து ஆரம்பிக்கலையா அப்படின்றது கூட விஜய் சித்துக்கிட்ட சொல்லாமல் நாள் நீட்டிச்சுக்கிட்டே போனார். ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வந்து ட்ராப் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு விஜய் சித்துக்கு. அப்புறம் அவரே அதுலேருந்து வெளில வந்துட்டார் அந்த ப்ராஜெக்ட்லேருந்து. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய மன உளைச்சல் இருந்திருக்கு. ஏன்னா ஒரு ப்ராஜெக்டே கஷ்டப்பட்டு ஆரம்பித்தார். ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, இங்கே ஒரு லாகராக இருக்கிறதுனால லாகில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். லாகும் டெய்லி பண்ண வேண்டியது, டெய்லி லாக் போடுவார், லாகும் பண்ணணும். ஒரு பக்கம் ப்ராஜெக்டும் வந்து டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டும் இல்லாமல் வந்து ஒரு சூழலுக்கு வந்து ஒரு மனவேதனையோட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தார் விஜய் சித்து. இந்த மாதிரி நம்ம ஆரம்பித்த இந்த படம் வந்து ட்ராப் ஆயிடுச்சு, நிச்சயமாக மறுபடியும் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அந்த முயற்சிங்கிறது ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது, லாக் ஒரு பக்கம் போட்டுகிட்டே இருந்தார். இப்படி ஒரு சூழலில் தான் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் சார், வேல்ஸ் இன்டர்நேஷ்னல், அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து விஜய் சித்துக்கு கிடைச்சிருக்கு. அவரை பார்த்து அவர் விஜய் சித்து சொல்லியிருக்கார், ஒரு சப்ஜெக்ட் வச்சுருக்கேன் சார், இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்ட்டை கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய வித்தியாசமான கதைகளை வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க. புது லைனாக இருக்குது. ஸ்டோரி லைன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி லைன்ஸ் வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் சித்து சொன்ன ஸ்டோரி லைன் அவர் வந்து ஐஸ்வரி கணேசன் சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை தொடங்குறோன்னு அப்போ கையோடே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணிட்டார் விஜய் சித்துவை. அந்த படம் அது ஒரு ப்ரொமோ வந்து ஷூட் பண்ணாங்க. அந்த ப்ரொமோவில் ஐஸ்வரி கணேசன் சாரே நடிச்சிருப்பார். அந்த ப்ரொமோவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வேறு மாதிரி அந்த ப்ரொமோவே வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜை, அது பிரம்மாண்டமாக பூஜை போட்டார். ஐஸ்வரி கணேசன் சாரோடைய படைப்புகள் எல்லாமே அது ஆரம்பத்தில் பூஜையிலே அசத்தி விட்டுருவார். அந்த மாதிரி வந்து விஜய் சித்துவோட படத்துக்கு பிரம்மாண்டமாக பூஜை போட்டார். அப்போ இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆச்சு. விஜய் சித்து வந்து படம் பண்ணுறாரு, அதுவும் ஐஸ்வரி கணேசன் சார் தயாரிக்கிறார் அப்படின்னும் போது ஒரு பெரிய பேனர், ஒரு பெரிய லாகர், 2 பேரும் சேர்றாங்கன்னும் போது நிச்சயமாக ஒரு நல்ல படம் அது வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி கணேசன் சாருக்கு வந்து பிஸ்னஸ், அதாவது
விஜய் சித்து பண்றாரு அப்படின்னோடனே பிஸ்னஸில் நிறைய வந்து கால்ஸ், எனக்கு இந்த ஏரியா கொடுங்க, எனக்கு ஓடிடி கொடுங்க, அந்த மாதிரி நிறைய கால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல படம், வியாபாரத்துலேயும் நல்ல படம் அப்படிங்கிற ஒரு ஒரு கால்குலேஷன் தான் ஐஸ்வர்ய கணேசன் சார் பூஜை போட்டார். இது விஜய் சித்துவோட பாப்புலாரிட்டி அப்படின்னா நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஐஸ்வர்ய கணேசன் சாரே வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு, ஒரு ஒரு வீடியோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, துபாய்க்கு போயிருக்காரு. ஒரு தடவை துபாய்க்கு போனப்போ பார்த்தீங்கன்னா மாலில் ஏதோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காண்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு 8 வயசு பையன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கணேசன் சார்ட்ட வந்து கேட்டிருக்கான், அங்கிள் சித்து அண்ணாவுடைய டயங்கரம் எப்போ அங்கிள் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இவர் ஷாக் ஆயிருக்காரு. என்னடா இது, நம்ம வந்து அவர் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு எடுக்கிறார். ரஜினி கமல்கிட்ட எல்லாம் கூட தேதி கேட்டுக்காரு. தனுஷை வச்சு, சிம்பு வச்சு, ஜெயம் ரவி வச்சுலாம் படம் பண்ணிட்டு இருக்காரு. பெரிய பெரிய நடிகர்களுக்கு இல்லாத பாப்புலாரிட்டி விஜய் சித்துக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து விஜய் சித்துக்கு துபாயில் ஒரு ஒரு சின்ன பையன் கேட்டான் அப்படின்னு சொல்லி அவரே வந்து அதை பதிவு பண்ணியிருந்தார், நகைச்சுவாக பதிவு பண்ணியிருந்தாரு. உண்மையாலுமே அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன். விஜய் சித்துவுடைய ஃபேன்ஸு அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு தகவல் வந்தது. அது வந்து கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. அது என்ன அப்படின்னா, விஜய் சித்துவோட படம் தொடங்கினாங்க, பூஜை போட்டதுக்கப்புறம் தொடங்கினாங்க. ஒரு 7 நாள் ஷூட் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக், அதாவது வந்து படமே நடக்காமல் அப்படியே நின்று போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள், அப்புறம் ஒரு 2 நாள், அப்புறம் ஒரு 4 நாள், இப்படி பிட்டா அந்த படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிட்டா எடுத்து ஒரு 30 நாளைக்கிட்ட வந்து விஜய் சித்து வந்து படத்தை எடுத்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து படத்தை வந்து பிட்டா எடுக்கிறாங்கன்னு தெரில. பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சித்து சொன்ன கதை அது வந்து ஒரு பட்ஜெட் கதை தான். அந்த அந்த ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10-15 கோடின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த பிளானிங் ஒரு 60 நாளில் படத்தை முடிக்க முடியும், இந்த மாதிரி கதை உள்ள படங்களை. அப்படி இருக்கும்போது அதை வந்து ஒரு 2 ஷெடியூலாவோ 3 ஷெடியூலாவோ ஏன் 4 ஷெடியூலாக கூட போடுவாங்க, 15 நாளாக போடுவாங்க. எதுவுமே இல்லாமல் பிட்டா எடுக்கிறாங்கன்னா அது என்ன கதைன்னு தெரில. பொதுவாக ஒரு ஷெடியூலை ஒரு 20 நாள் 30 நாள் தொடர்ந்து ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஒரு கிரியேட்டர் படைப்பாளி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூட் ஸ்விங்கில் அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க. டெய்லி பார்த்தீங்கன்னா தூக்கம் இல்லாமல் சாப்பிடாமல் இந்த படைப்பு நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரே கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை முடிப்பாங்க. 30 நாள் முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அசூர வேலையாக இருக்கும். ஆனால் வந்து திருப்தியாக இருக்கும், நிம்மதியாக போய் தூங்குவாங்க. இப்போ 30 நாள் நல்லபடியாக படத்தை முடிச்சிட்டோம். அந்த மாதிரி தான் ஒரு ஷெடியூல் போடுறதுங்கிறது அப்படி தான். ஆனால் இங்கே விஜய் சித்துக்கு இப்படி பிட்டா போடுறதுங்கிறது எதனாலையும் தெரில. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிட்டா போகிறதுனால படைப்பையும் அது பாதிக்கும். இப்போ விஜய் சித்து வந்து ஒரு ஸ்டோரி லைனை அப்படியே நரேஷன் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது ஒரு மூடில் வந்து ஒரு 4 நாள் ஷூட் பண்ணுவார். அப்புறம் ஒரு கேப் விட்டு இன்னொரு மூடில் ஒரு 2 நாள், அப்புறம் ஒரு கேப் விட்டு இன்னொரு மூடில் ஒரு 7 நாள், இப்படி ஷூட் பண்ணால் எப்படி அந்த ப்ராஜெக்ட் நல்லா வரும்? ஸோ அவருடைய படைப்புமே வந்து அது பாதிக்கும். இதெல்லாமே அவருக்குள்ளே போட்டு மனசுக்குள்ளே அலசிக்கிட்டே இருக்கிற ஒரு சூழலில் இப்போ சமீபத்தில் நமக்கு வந்து ஒரு முக்கியமான சோர்ஸ் வந்தது. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் வந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்கு விஜய் சித்து வந்து அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கிட்ட பேசியிருக்காரு. அவர் வந்து அந்த சீன் வந்து ஒரு ஒரு சென்டிமெண்ட் சீனு, ரொம்ப எமோஷ்னலான சீனு. அது வந்து கொஞ்சம் கரெக்டாக நிதானமாக எடுத்தால் தான் அந்த எமோஷ்னல் ப்ளே வந்து கரெக்டாக வரும். அதனால் அவர் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு சொல்லியிருக்காரு, சார் நைட் எஃபெக்ட் 6 மணியில் சாயந்தரம் 6 மணிலேருந்து அதிகாலை அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் எனக்கு டைம் கொடுங்க சார், நான் அந்த சீனை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சீன் பேப்பரை வாங்கி பிடிச்ச தயாரிப்பு நிர்வாகி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து நீங்கள் வந்து எதுக்கு இவ்வளோ நேரம் டைம் எடுத்து முடிக்கிறீங்க, இது வந்து நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்கு நைட்டில் முடிச்சிருங்க, அது ஒரு கால் ஷீட்டு. 2வது கால் ஷீட் ஆயிரும் நீங்கள் 2லேருந்து 6 போனால், அதனால் ஒரு கால் ஷீட்டில் முடிங்கன்னு சொல்லியிருக்காரு. விஜய் சித்து சொல்லியிருக்காரு, இல்லைங்க இது கொஞ்சம் எமோஷ்னல் ப்ளே இருக்குது உள்ள, கொஞ்சம் நிதானமாக எடுத்தால் தான் இது வந்து சரியாக வரும், கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை சார் அதெல்லாம் முடியாது, 2 மணிக்குள்ளே முடிக்கிறதா தான் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இவர் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை இருக்குது, சரி இது வேண்டான்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு அது பிளான் பண்ணியிருக்காரு. உதவியாளர்கள்லாம் கூப்பிட்டு கரெக்டாக பக்காவாக பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மணிக்குள்ளே முடிச்சிடணும்னு போயிருக்காரு ஷூட்டிங்கு. ஆனால் அவரால் 2 மணிக்குள்ளே முடிக்க முடியல. அதுக்கு ஒரு சில காரணங்கள் நம்ம சொல்லலாம். எப்படின்னா, விஜய் சித்து ஒரு லாகர், அவர் வந்து சினிமாவில் ஒரு இயக்குனருங்கிறது இதுதான் முதல் படம். படத்தில் அவர் நடிக்கவும் செய்கிறாரு, ஒரு இடத்துல நடிக்கவும் செய்யணும், ஒரு இடத்துல டைரக்டும் பண்ணணும். அப்படின்னா பெரிய பெரிய நடிகர்களுக்கே அது கஷ்டம். பாக்யராஜ் மாதிரி ஆள், டி ராஜேந்தர் மாதிரி ஆள் அப்படின்னா டைரக்டும் பண்ணுவாங்க, நடிக்கவும் செய்வாங்க. ஸோ அது கொஞ்சம் டஃப்பான ஜாப். அது அந்த 2 வேலையும் பார்த்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கிறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு உதாரணத்துக்கு கேஎஸ் ரவிக்குமார் மாதிரி ஒரு இயக்குனர்னு வச்சுங்களேன், அவருக்கு தெரியும் கரெக்டாக பிளான் பண்ணி அதை முடிப்பார். ஆல்ரெடி 30 படம் பண்ண ஒரு இயக்குனர், ஆனால் முதல் படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது தப்பாகவும் நம்ம சொல்ல முடியாது. அது வந்து அந்த சீன் வந்து எக்ஸ்டர்ன் ஆயிருக்கு.
அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் கரெக்டாக வந்திருக்காரு. 2 மணி ஆயிடுச்சு சார், 2:20 வரைக்கும், அதான் கிரேஸ் டைம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க, 2:20 வரைக்கும் ஷூட் பண்ணுங்க, அதில் சீனை முடிச்சிருங்க, அதோட பேக்கப் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் சேது அப்பயும் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் பிளான் பண்ணேன் ஆனால் முடிக்க முடியல, கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது சார், நீங்கள் 2:20க்கு முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. சரி ஓகே நம்ம ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கரெக்டாக 2:20 ஷார்ப்பாக 2:20 ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க. நைட் எஃபெக்ட் வேறு, கேமரா ஓடாது, லைட்ஸ் ஓடாது, எதுவுமே ஓடாது. யூனிட்டே அப்படியே சம்பிச்சு போய் நின்றுருக்கு. ஒரு டேரக்டர் அவர் பேக்கப் சொல்கிறது தான் சரி. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேக்கப் அவர் தான் சொன்னார், ஆனால் அவர் பேக்கப் சொல்ல நிர்பந்தம் படுத்திட்டாங்க, அதான் அப்படி தான் நம்ம சொல்லணும். அதனால் வேறு வழி இல்லாமல் பேக்கப் பண்ணிட்டாரு. இப்போ இந்த இடத்துல வந்து விஜய் சேது வந்து ஒரு 4 மணி நேரம் தான் ஜாஸ்தி கேட்டிருக்காரு. அது ஒரு கால் ஷீட் தான். ஆனால் அந்த 4 மணி நேரம் அவர் சொல்லியிருக்காரு, இந்த லொக்கேஷனில் இது முடிக்கலைன்னா இன்னொரு நாளைக்கு இந்த லொக்கேஷனுக்கு வரணும் சார்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவங்க கேட்காம முடிக்க சொல்லியிருக்காங்க ஷூட்டிங்கை. அப்போ ஒரு 4 நாள் இந்த சீனை முடிக்க 4 நாள் வேணும், 7 நாள் வேணும், 10 நாள் வேணும்னு சொல்லியிருந்தா அது தப்பு. அப்போ வந்து என்னங்க இப்படி பண்ணுறீங்கன்னு நம்ம கேட்கலாம். ஆனால் ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்கன்ற இடத்துல கொடுக்க மறுத்தாங்க அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயந்தான். ஒரு இயக்குனருக்கு, ஒரு படைப்பாளிக்கு அது கொஞ்சம் அவமானமான விஷயந்தான். அது ஒரு கஷ்டமான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை தான். இது இப்படி ஒரு 4 மணி நேரம் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்காத அளவுக்கு அந்த தயாரிப்பாளருக்கு ஏதாவது பொருளாதார நெருக்கடி இருக்குது அப்படின்னா, சில சின்ன படங்கள் எடுப்பாங்க, சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப பிளான் பண்ணி எடுப்பாங்க. அப்போ அடுத்த 4 மணி நேரத்துக்கு கூட ஷூட்டிங் பண்ணுறது காசு இல்லாமல் சூழ்நிலை கூட இருக்கும், அதனால் கூட நிறுத்தியிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஐஸ்வரி கணேசன் சார் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர், பெரிய பேனரில் நிறைய படங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்காரு, பேக் டு பேக் பல படங்கள் தயாரிச்சுட்டு இருக்காரு. அவர் வந்து இப்படி வந்து 4 மணி நேரம் ஷூட்டிங் பர்மிஷன் கொடுக்காம, அதாவது அவர் நிறுத்தினார்னு நம்ம சொல்ல முடியாது, அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தை சார்ந்தவங்க. ஏன்னா ஐஸ்வரி கணேசன் சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் அந்த எப்படி சொல்லுது கல்வி நிறுவனம், நிறைய கல்வி நிறுவனங்கள் இருக்கிறதுனால அதை பார்க்கறதுக்கே அவருக்கு டைம் இருக்காது. ஸோ அவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரா, அவர் எப்படி அவருடைய தயாரிப்பு நிறுவனத்தில் போய் எந்த நம்பிக்கையோடு போயிருப்பார், ஐஸ்வரி கணேசன் சார் ப்ராஜெக்ட் நம்ம கமிட் ஆகிறோம், அதில் நிச்சயமாக வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வரும், எல்லாம் நமக்கு தேவையானதெல்லாம் செலவழிப்பாங்க, படம் நல்லா வரும், குவாலிட்டியாக நம்ம படத்தை எடுக்கலான்ற ஒரு நம்பிக்கையோடு தானே போயிருப்பார். இதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு கதையை ஐஸ்வரி கணேசன் சார் சொன்னப்போ அந்த கதை நல்லா இருக்குன்னு உடனே ஜெயம் ரவியை புக் பண்ணி கொடுத்து கோமாளி படம் எடுத்தார். கோமாளி வந்ததுக்கப்புறம் தான் இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கே அடுத்து ஒரு பெரிய லைஃப் கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்போது அதே மாதிரி நம்மளும் ஒரு பெரிய ஆளாக வந்துடுவோம்னு விஜய் சேதுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அந்த நம்பிக்கையை வந்து உடைச்செறிகிற மாதிரி சில சம்பவங்கள் அங்கே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் வேதனையான சம்பவம் தான். இப்போ ஐஸ்வரி கணேசன் சார் வந்து சினிமா பின்புலமே இல்லாத ஒரு தயாரிப்பாளர், அவர் சினிமாவை பற்றியே எதுவுமே தெரில அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பல வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் சார் அவருடைய தகப்பனார் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களில் பல படங்களில் குணச்சித்திர வேடங்கள், காமெடி வேடங்கள் இப்படி நடிச்சிருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறார். ஐஸ்வரி கணேசன் சாரே பார்த்தீங்கன்னா 80களின் தொடக்கத்தில் ஒரு 4-5 படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அது இல்லாமல் இப்போ கூட நீங்கள் பாருங்களேன், சின்ன சின்ன வேடங்களில் வந்து கேமியோவாக நடிக்கிறார். ஸோ சினிமா வந்து ஒரு ஆர்வம், பேஷன் வந்து ஐஸ்வரி கணேசன் சாருக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெப்சி தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பெப்சி தொழிலாளர்கள் இருக்கிறவங்க, அவங்க படிக்க முடியாத, பணம் கட்ட முடியாத, வசதி இல்லாத மாணவர்களுக்கு அவருடைய வேல்ஸ் கல்வி நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு, நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இலவசமாகவே கல்வி கொடுக்குறார். ஸோ பல நல்ல காரியங்களை அவர் செஞ்சுட்டு இருக்கார், நல்ல மனுஷன்தான். எல்லாம் இருந்தும் இது ஏன் நடக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இங்கே நிற்கிது. இப்போ இன்னொரு வேறு சில விஷயங்களும் இங்கே சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, ஐஸ்வரி கணேசன் சார் வந்து கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காரு. இந்த மாதிரி வந்து படம் தயாரித்தார், இப்போ தொடர்ந்து தயாரிச்சுட்டு இருக்காரு. தயாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 350-400 கோடி ரூபா படத்தில் போட்டு, சினிமாவில் போட்டது நஷ்டம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹீரோவை கமிட் பண்ணால் 3 படத்துக்கு கமிட் பண்ணுறாரு. சிம்பு வந்து வெந்து தணிந்தது காடில் வந்து கமிட் பண்ணார், 3 படத்துக்கு கமிட் பண்ணார், அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு. அது ஒரே நேரத்தில் 3 படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாரு, ஃபுல் பேமெண்ட் கொடுக்குறது. இதெல்லாம் பண்ணோன்னே 2வது படமே பார்த்தீங்கன்னா சிம்புவோட ட்ராவல் பண்ண முடியல. அங்கேயே ஏகப்பட்ட குழப்பம், அந்த படத்துலேருந்து அவர் விலகிட்டார். அந்த பிரச்சனை சிம்புட்ட இருந்து இந்த பணம் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடந்து அது செட்டில் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டைரக்ட் பண்ணார்ல கௌதம் வாசுதேவன் மேனன், அவர் 3 படத்துக்கு கமிட் பண்ணி வச்சிருந்தார். ஒரு வெண்டு தணிந்தது காடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வரும்னு நினைக்கிறேன், அவரோட தங்கச்சி பையன், அவர் ஹீரோவாக நடித்த ஒரு படம், இன்னொரு படம்.
அதுக்கப்புறம் இப்போ தனுஷை வச்சு கரப்படம் பண்ணார்ல, கரப்படம் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கோடி ரூபா வந்து ஐஸ்வர்யா கணேசன் சாருக்கு வந்து நஷ்டம். அப்படியே டோட்டலாக 60 கோடி ரூபா நஷ்டம். இப்போ தனுஷையுமே 3 படத்துக்கு கமிட் பண்ணி வச்சிருக்காரு. தனுஷும் 2வது படம் ஐஸ்வர்யா கணேசன் சாருக்கு நடிக்க போறாரு. ஏன்னா ஃபுல் பேமெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த 2வது படம் யார் டைரக்ட் பண்ண போறா அப்படின்னா மாரி செல்வராஜ் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து உள்ள ஒரு டைரக்டர். இன்னைக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு டைரக்டரா இருக்காரு. அதாவது வந்து அவர் ஒரு நிறைய படங்கள் பேக் டு பேக் எல்லா படங்களும் சக்சஸ் படங்கள் கொடுத்த ஒரு இயக்குனர் இல்லையா? அப்படி இருக்கும்போது மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய உதவியாளர்கள் 10 பேரோட சேர்ந்து வெளிநாட்டில் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். 10 நாள் டிஸ்கஷன் போகணும். ஒரு 10 பேர் ஒரு வெளிநாட்டு டிஸ்கஷன், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா எங்கேயோ டிஸ்கஷன் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பணம் கேட்டிருக்காங்க. அதுக்கு வேல்ஸ் இன்டர்நேஷனல் சார்பாக எவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? வெறும் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 லட்சத்தை எடுத்துட்டு எப்படி வந்து மாரி செல்வராஜ் அப்புறம் 10 உதவியாளர்கள் ஒரு வெளிநாடு டிராவல் பண்ணி 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே இருக்குது. இது எப்படி 5 லட்சத்தில் சாத்தியமாகும்? அவர் கேட்டிருக்காரு, எப்படி சார் இது 5 லட்சத்தில் முடியும்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் இதுக்குள்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இதுக்குள்ளே பண்ணுங்கன்னா எப்படி சார் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை இதுக்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வெளிநாட்டு பயணத்தையே வந்து கேன்சல் பண்ணிட்டாரு. இது இன்னொரு பக்கம் என்னென்னா சுமோன்னு ஒரு படம் எடுத்தார், சிங்கப்பூர் சலூன்னு ஒரு படம் எடுத்தார். இப்படி எல்லா படங்களையும் நஷ்டமானதுனால கொஞ்சம் என்னடா இந்த சினிமா நம்ம என்ன பிளான் பண்ணாலும் என்ன டிசைன் பண்ணாலும் பெரிய பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்தாலும் பின்னடைவாக இருக்கே, நஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தயக்கம் வந்து ஐஸ்வர்யா கணேசன் சார்ட்ட இருக்குன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ அது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசுவோம். அவர் வந்து ஒரு யங்ஸ்டர். இன்னைக்கு வந்து விஜய் சித்துங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்ட ஒரு பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கிட் கிடையாது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்பகோணத்தில் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து சினிமா ஆசை, அதாவது வந்து மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ். விஜய் சித்துவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் படாத கஷ்டமே கிடையாது. அவருடைய உடுத்த உடை இல்லாமல், உணவு இல்லாமல், சாய்பாபா கோவிலில் வந்து சாம்பார் சாதம் வாரம் வாரம் வாங்கி சாப்பிட்டு, ஃப்ரெண்டோட ட்ரெஸ்ஸை போட்டு அங்கே தேடி இங்கே தேடி அங்கே அலைஞ்சு இங்கே அலைஞ்சு ஏகப்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள், கேவலங்கள், தடைகள் எல்லாத்தையும் தாண்டி சின்ன சின்ன இதெல்லாம் கிடைக்குது டிவியில். அதாவது துபாய் இளநின்னு ஒரு ஷோ பண்ணுறாரு, அது கொஞ்சம் பாப்புலர் ஆகுது. அடுத்து நிறைய விஷயங்களை பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனியாக ஒரு லாகராக இன்னைக்கு வந்து ஒரு நம்பர் 1 லாகர். விஜய் சித்து லாக்ஸ்னால் நம்பர் 1 லாக். அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸோட இருக்கிறார் அவர். அவருடைய எதிர்காலம்னு ஒன்று இருக்குல்ல, சின்ன வயசு அவர் இப்போ யங்ஸ்டரு, அவர் நடிக்கிறாரு. அவருடைய முதல் படம், அவர் முதல் படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படம் நல்லா வந்தால் தானே அவருடைய எதிர்காலம் இருக்குது. அவருடைய வாழ்க்கையே வந்து இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஒரு கேள்விக்குறியா ஒரு சூழல் வந்து இன்னைக்கு உருவாயிருக்கு. இந்த படம் ஒரு வேலை நடக்கிறதுல ஏகப்பட்ட தடை வந்து மனசு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னா, யாராக இருந்தாலும் இயல்பாக உள்ள விஷயத்த சொல்கிறேன். என்ன 4 நாள் எடுக்க சொல்கிறாங்க, 2 நாள் எடுக்க சொல்கிறாங்க, 7 நாள் எடுக்க சொல்கிறாங்க, ஒரு நைட்டு கொடுங்க, ஒரு 4 மணி நேரம் கூட கொடுங்கன்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து அந்த படத்தை முடிக்கிறது? சரி முடிச்சா போதும், எப்படி முடிச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஆபத்து, அந்த படத்தில் பணம் போடுற அந்த தயாரிப்பாளருக்கும் ஆபத்து, வியாபாரத்தையும் பாதிக்கும், படத்தோட குவாலிட்டியும் பாதிக்கும், விஜய் சித்துவோட லைஃபையும் பாதிக்கும். ஸோ பல விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இப்போ மாரி செல்வராஜ் மாதிரி இயக்குனர்கள் அவங்க இந்த படம் இல்லைன்னா இன்னொரு படத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் விஜய் சித்துக்கு இதான் முதல் படம், தொடக்கம், சினிமாவில் வந்து தொடக்கம். அப்புறம் ஒரு ஆசையோட, ஒரு கனவோட, ஒரு நிச்சயமாக ஐஸ்வர்யா கணேசன் சார் வேல்ஸ் இன்டர்நேஷனல் பண்ணுறோம் அப்படின்னும் போது பெரிய ப்ராஜெக்டாக வரும், நல்ல பிரம்மாண்டமாக பப்ளிசிட்டி பண்ணுவாங்க, பெரிய ஒரு ரீச் கிடைச்சிரும். இதுலேருந்து நம்ம அப்படியே லைஃப்பை ட்ராவல் பண்ணலாம். எப்படி பிரதீப் ரங்கநாதனுக்கு அமைஞ்சுது அந்த மாதிரி ஒரு கனவோடு இருக்கிற ஒரு இளைஞனுக்கு ஒரு நிறைய ஒரு பேஷனேட்டட் யங் யூத்து தான் வந்து விஜய் சித்து. அவருடைய கனவுகள் சிதைகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து எப்படின்னா அவருக்கு பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மன அழுத்தத்தோட மனவேதனையோட விஜய் சித்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. இருந்தாலும் இதை வந்து சரி பண்ண முடியுமா அப்படின்னா ஈஸியாக சரி பண்ண முடியும். சினிமாவில் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. இப்போ சமீபத்திய உதாரணம் நீங்கள் கருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்ஜே பாலாஜி திரிஷாக்கே நிறைய மனக்கசப்பு. நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் 2 பேரும் பேசிக்கவே இல்லை. ஆனால் ஒரு சினிமா விழாவில் 2 பேரும் நேருக்கு நேர் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஹக் பண்ணி பேசி அது ஒன்றுமே இல்லை, அந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது மாதிரி வந்து சினிமாவில் வந்து நீங்கள் நேராக பார்த்துட்டிங்கன்னா அது அப்படியே ஒன்றுமே இல்லை, ஜீரோன்னு ஆயிரும் அந்த பிரச்சனை. அது விஜய் சித்து நேராக வந்து ஐஸ்வர்யா கணேசனை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும். ஏன்னா நேராக பார்த்து தான் கதை சொல்லியிருக்காரு. இவர் ஒரு பாப்புலர் லாகராக இருக்கார். புதுமுக இயக்குனருக்கு உள்ள பிரச்சனைகள் இவர் இருக்காது. இருந்தாலும் அவரை பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் உண்மை.
பார்க்கறதுக்கு சில தடைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப யாரு அங்க என்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க? விஜய் சித்து வந்து பத்தி தவறா யாராவது வந்து ஐஸ்வரி கணேசன் சார்ட்ட சொல்லியிருக்காங்களா? சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா திருச்சி சொல்லுவாங்க. 1 4 ஆக்குறது, 4 7 ஆக்குறது, அப்படியே வந்து 100 200ன்னு மாத்தி விட்டுருவாங்க. நிரந்தரமா ஒரு பகையை உண்டு பண்ணிடுவாங்க. இது சினிமாவில் சாதாரணமா பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி பகையை உண்டு பண்ற அளவுக்கு என்ன நடந்தது? கீழ் மட்டத்தில், அதாவது வந்து இந்த ப்ரொடக்ஷன் சைடில் ஐஸ்வரி கணேசன் சார் நேரடியாக எல்லாம் பண்ண முடியாது இல்லையா? அவர் பெரிய ஒரு கல்வி நிறுவனங்களுடைய ஒரு ஸ்தாபனராக இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கும் விஜய் சித்துக்கும் ஏதாவது வந்து ஈகோ கிளாஷ் ஆச்சா அப்படின்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் வந்து இந்த தடைகள் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவரை வந்து ஐஸ்வரி கணேசன் சாரை பார்க்கறதுக்கே வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஐஸ்வரி கணேசன் சார் இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டாரா? டயங்கிராம் என்னாச்சுன்னு கேட்க மாட்டாரா? அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா தப்பா ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா, சார் நாங்கள் போய் சொல்கிறோம், நான் கேட்டதை குடியா அப்படின்னு கேட்குறாரு. சார் அவர் சார் சொன்னார் சார், அதெல்லாம் இல்லை, யார் சொன்னா என்ன அப்படின்னு சொல்றாரு சார். அப்படியே ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும்ல. அந்த மாதிரி யாரும் ஐஸ்வரி கணேசன் சாரோட ஈகோவை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவும் முடியாமல், பேசவும் முடியாமல், படப்பிடிப்பை தொடரவும் முடியாமல் ஒரு சிக்கலில் வந்து விஜய் சேது வந்து சிக்கியிருக்காரு. சீக்கிரமாக இதெல்லாம் சார்ட் அவுட் ஆகிற மாதிரி வந்து ஐஸ்வரி கணேசன் சாரை பார்த்து இதெல்லாம் சால்வ் ஆகி இந்த படம் நல்லா வரணும். ஏன்னா ஒரு ஒரு இளைஞனுடைய கனவு, அந்த கனவு ஆரம்பத்திலே சிதைக்கப்படக்கூடாது. அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும். அவரை அடுத்தடுத்த பெரிய உயரத்துக்கு வரணும். விஜய் சித்து கடுமையான உழைப்பாளி. அது உழைப்பு என்றைக்குமே வந்து கை கொடுக்காம போனதே இல்லை. நிச்சயமா இந்த படம் நல்ல படமா விஜய் சித்துக்கு வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.